என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே ஒரு சுகம் தருவதா. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. ஆடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே. ஆடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நாடும் தவித்தேனே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. இந்தாப்பா. இவரு தாங்க நம்ம படத்தோட முக்கியமான கதாபாத்திரம். அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாரா
சொல்லியா? ஹலோ டேய் மச்சான், ஃபங்க்ஷனுக்கு போகலையா? விருப்பம் இல்லை. அம்மா தான் அவ்வளோ தூரம் கூப்பிட்டாங்க. அவங்க தான் கூப்பிட்றாங்க, நானும் போகணுமா? சரி இப்போ எங்கே தான் இருக்க நீ? ஹலோ டேய், ஹலோ ஒரே நிமிஷம் இல்லையா? ஹலோ வாழ்க்கையே வெறுப்பு வெறுப்பு டேய், ஏதுன்னே தெரியல. ஏ நான் பேசுறத கேட்குதா இல்லையாடா? பேசி தான் தொலையாடா. ஏ ஹலோ இரியா. அப்பாவும் விட்டு போயிட்டாங்க, அம்மாவும் விட்டு போயிட்டாங்க. யார் இவன்? ஃபங்க்ஷனுக்கும் போகல, தனியாக உட்காந்து பேசிட்டு என்னதான் இருக்கான். பண்ணிட்டு இருக்கேன்னு ஒன்றும் புரியல. பேசுறது ஒரு ஆள் இல்லை. ஹலோ பா, இங்கே சுற்றி முற்றி யாருமே இல்லை ப்ரோ. ஆ தனியாக உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை. பக்கத்தில் போய் உட்காந்து பார்ப்போம். இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்கள், பரவாயில்ல. ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன பிரச்சனைன்னே புரியலையே. ஹலோ ஹலோ, ஏமா சும்மா சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க? சொன்னீங்கல்லப்பா. நான் தான் வரலன்ட்டல்ல, சும்மா என்னை கூப்பிட்டுட்டே இருக்காதீங்க. ஹலோ, தயவு செஞ்சு ஃபோனை வச்சுருங்க. இதுக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க? உங்களுக்கு நாச்சும் ஃபோன் பண்ணி விசாரிக்க உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. ஆனால் எனக்குன்னு யாரும் இல்லை தெரியுமா ப்ரோ? எங்கள் அம்மா எப்படிலாம் தெரியுமா என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்துக்க யாருமே இல்லை. அப்போ தெரியல, ஆனால் இப்போ தெரியுது. எங்கள் அப்பா இல்லைன்னா கூட கவலைப்படல, எங்கள் அம்மா இல்லாதப்ப இப்போ கவலைப்படுறேன். ஆனால் எங்கள் அம்மாவை மதித்ததே இல்லை. யாருமே என்னை மதித்து பேசினதில்லை என் கூட. ஆனால் நீங்கள் ஒரு ஆளாக மதித்து என்ன பேசுகிறீங்க. நான் தான் எங்கள் அம்மா விட்டுட்டேன். இப்போ கூட யாருமே இல்லாமல் தனியாக ஒரு புறம்போக்கு நாய் மாதிரி ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்களும் உங்கள் அம்மாவை விட்டுறாதீங்க. யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாத போது எங்கள் அம்மா தான் சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. அவங்களோட அருமை இப்போ தான் புரியுது. சொல்கிறேன் ப்ரோ, அம்மாவை மதிங்க. என்ன மாதிரி அம்மா விட்டுறாதீங்க. இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது, இல்லாத போது தான் புரியும். ப்ரோ உங்கள் பேர்? அம்மா நம்ம சொல்ற வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வாங்காம நமக்காக வாழ்ற ஒரே ஜீவன் அவங்க தான். நமக்கு கோவம் வந்தா யாரு மேல காமிப்போம்னு தெரியாது, ஆனா நிச்சயமா நம்ம அம்மா மேல காமிப்போம். இருக்கும்போது அந்த கோவத்தை அவங்க மேல காமிக்கிறோம், ஆனா இல்லாத போதே யாரு மேல காமிப்பீங்க தான் சொல்றேன். இருக்கும்போது உங்க குடும்பத்தோடய உங்க அம்மாவோடய சந்தோஷமா இருந்துருங்க. ஏன் இன்னைக்கு ராத்திரி தூங்கி நாளைக்கு காலையில எந்திரிச்சாதான் நம்ம உயிரோட இருக்கோம்னு தெரியுற இந்த நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில எல்லாரும் கூடயும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருங்க.